இந்திய அரசியலமைப்பு பகுதி 1ல ஆர்டிகல் 4 பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆர்டிகல் 4 பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயம் கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், இந்திய அரசியலமைப்புல மொத்தம் 448 சட்ட பிரிவுகளும் 25 பகுதிகளும் 12 அட்டவணைகளும் இருக்கு. இந்த 12 அட்டவணைகள்ல முதல் மற்றும் 4ஆம் அட்டவணைகள் இந்த ஆர்டிகல் 4 ஓட தொடர்புடையது. அட்டவணை 1ல என்ன லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு, எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்துடைய பெயர் என்ன, அதோட எல்லைகள் என்ன, இது எல்லாத்தையும் அட்டவணை 1ல லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அட்டவணை 4ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எத்தனை ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேவை, அதாவது எத்தனை மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேவை அப்படின்ற லிஸ்ட் அட்டவணை 4ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், சட்டப்பிரிவு 368. இந்த சட்டப்பிரிவு 368 என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம அரசியலமைப்புல ஏதாவது திருத்தம் பண்ணணும்னா, அதாவது ஏதாவது நீக்கணும்னாலோ சேர்க்கணும்னாலோ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 368 கீழ் தான் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது வாக்கெடுப்புல சிறப்பு பெரும்பான்மை பெறணும் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 368. இந்த சிறப்பு பெரும்பான்மைனா என்ன, சாதாரண பெரும்பான்மைனா என்னன்றத அடுத்த வீடியோஸ்ல நான் சொல்றேன். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 2 பத்தியும் ஆர்டிகல் 3 பத்தியும் தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு ஆர்டிகல் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம நாட்டு பகுதி இல்லாம புதுசா ஒரு பகுதியை இந்தியாவோட இணைச்சிக்கிறது ஆர்டிகல் 2. நம்ம நாட்டு பகுதியில செய்யற மாற்றங்கள் ஆர்டிகல் 3. இது ரெண்டையுமே பண்றதுக்கு பாராளுமன்றத்துக்கு பவர் இருக்கு. ஆனா அதை எப்படி பண்ணணும்னு சொல்ற வழிமுறைகள் தான் வந்து ஆர்டிகல் 4. இப்போ ஆர்டிகல் 2 மூலமாவோ ஆர்டிகல் 3 மூலமாவோ ஒரு புதிய மாநிலம் உருவாக்குறோம்னு வைங்களேன், அதோட பெயர் மற்றும் எல்லைகளை நம்ம எங்க ஆட் பண்ணணும், அட்டவணை 1ல தான் ஆட் பண்ணணும். அப்போ அங்க ஒரு திருத்தம் பண்றோம். அதே மாதிரி அந்த மாநிலத்துக்கு எத்தனை ராஜ்யசபா உறுப்பினர்கள் வேணும்ன்ற எண்ணிக்கை எதுல ஆட் பண்ணணும், அட்டவணை 4ல ஆட் பண்ணணும். அங்கேயும் நம்ம என்ன பண்றோம், ஒரு திருத்தம் மேற்கொள்றோம். இப்படி அரசியலமைப்புல திருத்தம் பண்ணணும்னா எந்த சட்டத்தின் கீழ் பண்ண முடியும், ஆர்டிகல் 368 கீழ் தான் பண்ண முடியும். அதே மாதிரி வாக்கெடுப்புல சிறப்பு பெரும்பான்மை வேணும் அப்படின்னு சொல்லுது இல்லையா ஆர்டிகல் 368. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஆர்டிகல் 4 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 2 மூலமாவோ 3 மூலமாவோ ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுது அப்படின்னா அது சட்ட திருத்தம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சிறப்பு பெரும்பான்மை பெறணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சாதாரண பெரும்பான்மையில சாதாரண சட்டமாவே இதை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்றது தான் ஆர்டிகல் 4. ஸோ ஆர்டிகல் 4 பத்தி தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பை பத்தி ரெகுலரான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம ரைஸ் உளுந்து ரிப்பேட் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.